Okay, good morning, students. And in the video, translation studies, second unit, history of translation and Bible translation. That's continuation. And இது ரெனேசான்ஸ் காலகட்டத்தில் ப்ரொட்டஸ்டன்ட் எல்லாம் உருவாகிறதுக்கு பைபிள் டிரான்ஸ்லேஷனே ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அண்ட் நிறைய லாங்குவேஜில் யூரோப்பியன் லாங்குவேஜில் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அண்ட் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் எராஸ்மஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் அண்ட் அவர் அவரோட டிரான்ஸ்லேஷன் தான் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அண்ட் அவர் இப்போ சொன்னது இப்போ ஓல்டு இங்கிலீஷில் இப்போ சொல்லியிருக்காரு அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் பற்றி. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதில் ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதில் இப்போ அந்த 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எராஸ்மஸ் சொல்கிற அந்த 3 பாயிண்ட் வேர்ட் ஆஃப் காட் அது எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஓகே, அது சாதாரண மக்கள், வெகுஜன் மக்கள், ஏழை மக்கள் எல்லாருக்குமே அது ரீச் ஆகணும். ஓகே, ஒரு சாதாரண மனுஷன், ஒரு விவசாயி இன்னொரு லாட்டின் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதை படிக்கிறது என்பது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். அண்ட் அதனால் இது டிரான்ஸ்லேஷன் தான் கரெக்டாக இருக்கும். அது கடவுளுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட் எல்லாருக்குமே ரீச் ஆகணும்னா டிரான்ஸ்லேஷன் தான் கரெக்டான மெத்தட்னா அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு எராஸ்மஸ் சொல்கிறாரு. ஓகே, அண்ட் அடுத்ததாக கடவுளுடைய வார்த்தைகள் இப்போ எல்லாருக்குமே இப்போ ரீச் ஆகணும். அண்ட் கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே இது போய் சேரணும். அண்ட் ஃபாலோ பண்ணி அண்ட் கடவுளுடைய பிளெஸிங் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் பர்பஸ். அண்ட் அதுக்கு அதை அச்சீவ் பண்ணணும்னா பைபிள் டிரான்ஸ்லேஷன் தான் கரெக்டுன்னா அண்ட் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு எராஸ்மஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ வில்லியம் டிண்டேல் எராஸ்மஸ் சொன்னது தான் அண்ட் வில்லியம் டிண்டேல் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, டிண்டேல் சர்ச்சோட ஹிப்போக்ரசி. ஓகே, சர்ச் இப்போ என்ன இது லாட்டினில் தான் ப்ரீச் பண்ணுறாங்க. லாட்டின் பைபிளில் அவங்களே வச்சுக்கிட்டு அண்ட் அவங்களே அப்படியே இப்போ வேர்ட் ஆஃப் காட் சொல்கிறோம் அப்படின்ற பேரில் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சாதாரண மக்களுக்கு பைபிள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அண்ட் அவங்க இப்போ பைபிளில் உள்ளதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பைபிள் எப்படி இருக்குது அண்டு நீங்கள் சொல்கிறதும் நீங்கள் பண்ணுறதும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு மக்கள் கேட்டுடுவாங்கன்ற பயத்தில் தான் அண்ட் இந்த கரப்ட் கிளர்ஜி பீப்புள் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அண்ட் இப்போ இவங்களே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஓகே, ஸோ இந்த உண்மையை டிண்டேல் தான் சொன்னார். பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தாதான் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அண்டு மக்களுக்கு தெரியும் போது நீங்களும் கரெக்டாவீங்க. ஓகே, ஸோ பைபிளில் இதுதான் பைபிளில் இது கரெக்டு பண்ண போடலே நீங்கள் மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு மக்கள் இப்போ கேள்வி கேட்டுருவாங்க. பயத்தில் தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் இதை செய்கிறேன், பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு தான் டிண்டேல் இப்போ சொன்னார். ஸோ டிண்டேல் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கரப்ட் கிளர்ஜி பீப்புள். ஓகே, அண்ட் William Tyndale, echoing Erasmus, attacked the hypocrisy of church authorities who forbade the lay people to read Bible in the native tongue for good of their souls, but nevertheless accepted the use of vernacular for histories and fables of love and wantonness of rubbish and filthy thought can think to corrupt mind of youth. And என்ன சொல்றது, பட் சாதாரணமாக இப்போ சர்ச் பைபிளில் பொறுத்த வரைக்கும் அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இந்த கிளர்ஜி பீப்புள் வச்சுருக்காங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு மெசேஜ், இனிமேல் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சாதாரண மெசேஜை அது வெர்னாகுலர் லாங்குவேஜ், மக்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜில் இப்போ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பண்ணுறதுல அது கரெக்டாக இருக்காங்க. பட் பைபிளில் என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அப்படி மறைக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
History of Bible translation in the 16th century is intimately tied up with the rise of Protestantism. The public banning of Tyndale's New Testament in 1526 was followed in quick succession by appearance of Coverdale's Bible 1535, the Great Bible 1539, and Bible in 1560. Coverdale's Bible was also banned, but the tide of Bible translation could not be stemmed, and each successive version drew on the work of previous translators, borrowing, amending, revising, and correcting. என்னன்னா இப்போ டிண்டேலையும் அண்ட் உயிரோட எச்சு இப்போ கொண்டுட்டாங்க, வைக்லிஃபையும் உயிரோட எச்சு இப்போ கொண்டுட்டாங்க. பட் ஒவ்வொரு தடையும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்ள ஐரானிக்கலி பயப்படாமல் மக்கள் வந்து இன்னும் நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷனை வந்து பண்ணி அண்ட் பைபிளை வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து படித்தாங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான பைபிள் வந்து கோவர்டைஸ் பைபிள் 1535 வந்து பப்ளிஷ் ஆகுது. அது மக்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஒரு பைபிளாக அமைஞ்சிச்சது. அதுக்கப்புறம் இந்த கிரேட் பைபிள் 1539 வந்து பப்ளிஷ் ஆகுது. அண்ட் ஜெனோவா பைபிள் வந்து 1560 வந்து பப்ளிஷ் ஆகுது. கோவர்டே பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிண்டேல் அண்ட் மற்ற பைபிள் வெர்ஷனோட அண்ட் இப்போ என்ன சொல்றது, இன்னமும் அதை விட ஒரு இம்ப்ரூவ்ட் வெர்ஷனாக பண்ணணும், இந்த டிரான்ஸ்லேஷன் இதை விட இன்னும் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் அமையுது. ஓகேங்களா? அண்ட் அதில் வந்து இன்னும் நிறைய வார்த்தைகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அப்படியே போரோவிங்லாம் பண்ணுறாங்க, டிரான்ஸ்லிட்ரேட்டு அப்படியே பண்ணுறாங்க. அது அண்ட் இப்படிலாம் பண்ணி தான் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்னமும் டெவலப் ஆகுது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுக்கே இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் தான் ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. It would not perhaps be too gross a generalization to suggest that the aims of 16th century translator may be collocated in 3 categories. இப்போ என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தங்களுக்கு ஒரு இது இருக்காது. அண்ட் இப்போ டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபெடிலிட்டி, சின்சியராக டிரான்ஸ்லேட் வந்து பண்ணணும். அது ஓகே, அதுதான் டிரான்ஸ்லேட்டரோட முக்கியமான எய்ம். அண்ட் ஒவ்வொரு டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வேற மாதிரி ஸ்டைல் அமையும். அது ஓகே, ராமா கில்டு ராவணா, ராவணனை ராமன் கொண்டான், இது யார் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். பட் ஓவரால் ஒரு பைபிள் ஒரு பெரிய புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த ஸ்டைல், அந்த ஸ்டைலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் இப்போ வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன், சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது வேற வெர்ஷன் வந்து கிடைக்கும். ஓகே, பட் எந்த வெர்ஷன் வந்து ஃபெடிலிட்டியாக நல்ல சின்சியராக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஓகே. ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் இதுக்கு முன்னாடி பண்ண டிரான்ஸ்லேஷனை விட ஒரு பெட்டரான டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்ற எய்மில் தான் நிறைய பேர் இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறாங்க. அண்ட் எல்லாருமே அவங்களோட ப்ரிஃபேஸில் வந்து இப்போ வந்து இப்போ எல்லாருமே ப்ரிஃபேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ புது டிரான்ஸ்லேட்டர்ஸ் புது டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணும்போது 3 விதத்தில் வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதில் 3 கேட்டகரிஸ் பேசிஸில் தான் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, டு கிளாசிஃபை எரர் அரைசிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் வெர்ஷன் டியூ டு inadequate SL manuscript or to linguistic incompetence. ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்கக்கூடிய எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணி இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஓகே, அதை வந்து சரி செய்யறதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே உள்ள வெர்ஷன் வந்து ஏன் தப்பாக போகுது அப்படின்னா, ஏற்கனவே உள்ள டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு கரெக்டான மேனுஸ்கிரிப்ட் வந்து கிடைக்கல, கரெக்டான SL டெக்ஸ்ட் வந்து கிடைக்கல. ஓகே, ஏதோ இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனோ கூகுளோ அவங்களுக்குலாம் இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷன்னா மாத கணக்கு ட்ராவல் பண்ணி அண்ட் அந்த ஸ்கிரிப்டை வாங்கி அவங்க வந்து காப்பி பண்ணிக்கிட்டு அண்ட் தென் டிரான்ஸ்லேட் வந்து பண்ணணும். அது ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை. அது அப்படி இருக்கும்போது மிஸ்டேக் வந்து இருக்குது. அது ஸோ அந்த காலத்தில் அப்படி அவங்களுக்கு கிடைச்ச ஸ்கிரிப்டை மேனுஸ்கிரிப்டை வச்சு டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா, அண்ட் இப்போ நமக்கு இப்போனா அந்த
பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த காலகட்டத்தில். அப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிருக்கும். அண்ட் அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மேனுஸ்கிரிப்ட்லாம் கிடைச்சிருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குன்றதுனால பிரிண்டட் வெர்ஷனே எஸ்எல்ல கிடைச்சிருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு இன்னும் கரெக்டாக ஒரு பெட்டர் வெர்ஷனை வந்து அவங்களால பண்ண முடியும். அண்ட் அதுதான் இப்போ எய்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த லாங்குவேஜ்க்கான கிராமர், இந்த லாங்குவேஜ்க்கான கிராமர் அண்ட் இந்த ஒரு அவேர்னஸ்லாம் இருக்காது. கிராமர் என்ன, லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன, இந்த வார்த்தைக்கு இதுதான் இது, இந்தந்த வார்த்தைகளுக்குலாம் இந்த லாங்குவேஜில் இருக்கு. ஆக்சுவலி லாட்டின் லாங்குவேஜ் இருக்கட்டும், லாட்டின் லாங்குவேஜில் இந்தந்த வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் இருக்கு. அண்ட் இங்கிலீஷ்ல இருந்து இப்போ இந்தந்த வார்த்தைகள்லாம் லாட்டின் லாங்குவேஜில் இப்போ இல்லை. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் அனலிட்டிக்கல் பிரைன் வந்து அந்த காலத்து டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு இருக்காது. ஸோ அதை விட ஒரு பெட்டர் டிரான்ஸ்லேஷன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற எய்மில் ஒரு குரூப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து டு ப்ரொடியூஸ் அன் accessible அண்ட் ஈஸ்தட்டிக்லி சாட்டிஸ்ஃபைங் vernacular ஸ்டைல். ஸோ மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ரீட் படிக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி, ஜாலியாக இருக்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்ற எய்மில் வந்து இன்னொரு குரூப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டரோட எய்ம் வந்து சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஜாலி ஈஸ்தட்டிக்காக ஒரு அழகுணர்வோடு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற எய்மில் ஒரு குரூப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று டு கிளாரிஃபை பாயிண்ட்ஸ் ஆஃப் டாக்மா அண்ட் ரெடியூஸ் எக்ஸ்டென்ட் டு விச் ஸ்கிரிப்சர்ஸ் இன்டர்பிரட்டட் அண்ட் ரெப்ரசன்ட் டு த லே பீப்புள் அஸ் எ மெட்டா டெக்ஸ்ட். ஸோ டாக்மா, ரிலீஜியன், கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, எது கரெக்டு எது தப்பு, சண்டேல சாபத் சண்டேவா சாட்டர்டேவா, எப்படி கும்பிடணும், ஜீசஸ் கிரைஸ்ட் மாலை போடலாமா போடாதா, அண்ட் என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும், இந்த சடங்கு எப்படி செய்யணும், அண்ட் இப்போ பெண்கள்லாம் என்ன செய்யணும், அண்ட் ஆண்கள் வந்து என்ன செய்யணும், என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற நிறைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னா ஒவ்வொரு தன் சர்ச்சும் ப்ரீஸ்டையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க கிட்ட பைபிள் இருந்துச்சுன்னா அவங்க பைபிள் படிச்சுட்டு ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த டாக்மேட்டிக் ஆஸ்பெக்ட், ஸோ ரிலீஜன் வந்து அந்த கிறிஸ்டியன் ஃபெய்த்தை வந்து மக்களுக்கு ரீச் ஆகும், அந்த இன்னும் நல்லா ரீச் ஆகணும் அண்ட் புரிகிற மாதிரி ரீச் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்காக இதை எய்ம் பண்ணி டிரான்ஸ்லேட் வந்து இப்போ ஒரு குரூப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஐ மீன் பைபிள் டிரான்ஸ்லேஷனில் இப்போ டெவலப்மெண்ட் வந்து இப்படி தான் பார்க்குது. அண்டு இப்போ இந்த வீடியோவில் 3 குரூப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸும் அண்ட் ஜெனோவா பைபிள், கிரேட் பைபிள் அண்ட் பவர்டிஸ் பைபிள் அண்ட் இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். அண்டு பைபிள் டிரான்ஸ்லேஷனில் இன்னும் ஒரு வீடியோ வந்து இப்போ இருக்குது, அது நாளைக்கோட முடிச்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸில் இந்த வீடியோ போதும். தேங்க்யூ.